التراكيب النحوية. التدريب الأول. என்ன ஹதீஸ் வந்து சுருக்கமாக சொல்லாமல் சொற்களுக்கு கருத்து சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏண்டா உங்களுக்கு அதில் சில விஷயங்களை அரபியில் பிடிச்சு கொள்றதுக்காக வேண்டிதான். ரைட், நாங்கள் இப்போ தத்ரீபை பார்ப்போம். அத்தத்ரீபுல் அவ்வல் ஹாதி ஜுமலன் கமா ஃபில் மிசால். உதாரணத்தில் இருப்பதை போல ஜும்லாக்களை கொடு. ஹாத்தி என்றால் கொடு. நீங்க யாருக்கும் சொல்லலாம் ஹாத்தி என்று. ஒருத்தருக்கும் சொல்லலாம், பல பேருக்கும் சொல்லலாம் ஹாத்தி. ஜுமலன் ஜும்லாவுடைய ஜெமு. طيب المثال مثال பாருங்க. هنا صورة. இங்க ஒரு சூரா இருக்கு. تحتها كلمتان. கீழே இரண்டு கலிமாக்கள் இருக்குது. المدرسة البيت. طيب المدرسة البيتي சொல்லியிருக்கிறான். காரணம் இங்க ஆண் வந்திருக்குது. طيب المدرسة بعيدة عن البيت. بعيد என்று வரும் பொழுது அல்லது بعيدة என்று வரும் பொழுது நாங்க ஆண் பயன்படுத்துறோம். ஒன்றை விட்டும். المدرسة بعيدة عن البيت. إذا نور سين سولنر رددوا معي. المدرسة بعيدة عن البيت. المدرسة طيب இதே மாதிரி நாங்க உதாரணத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு பயிற்சியையும் பார்ப்போம். بعيدة عن البيت. البيت بعيد عن المدرسة. نعم أحسنتي. طيب அடுத்தது யார்؟ مختبر. طيب الصف بعيد عن المختبر. طيب الصف بعيد عن المختبر. الكلية بعيدة عن الشقة. نعم. ومن الآخر ومن الأخرى؟ خديجة بعيدة عن الشقة. المكتبة بعيدة عن المختبر. نعم. ومن أيضا؟ بارك الله فيكم جميعا. التدريب الثاني حول كما في المثال. حول عندها திருப்பு மாற்று. تحويل பண்ணு. كما في المثال உதாரணத்தில் இருக்கிற மாதிரி. هنا صورتان. هنا صورتان وتحتهما كلمتان. مدرس مدرسة. مذكر مؤنث. طيب سأكون مدرسا إن شاء الله. سأكون مدرسة إن شاء الله. ரெண்டும் ஒன்றுதான். சஅக்கூனு முதர்ரிசன் சொல்றதுக்கும் முதர்ரிசான் சொல்றதுக்கும் சஅக்கூனு சீன் உங்களுக்கு தெரியும், அது இஸ்திக்பாலுக்குரியது. அகூனு என்றது முதாரியான ஃபியல். கான யகூனு. கான என்ற ஃபியல் நிறைய வரும். இப்ப பார்த்த ஹதீஸ்ல கூட கான வந்தது, நீங்க பார்த்துருக்கீங்க, பல முறை வந்திருக்குது. அப்ப கான என்றால் ஆகியிருந்தான், யகூனு ஆகியிருப்பான். இங்க அகூனு நான் ஆகியிருப்பேன். சஅக்கூனு நான் இருப்பேன். சஅக்கூனு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். எதிர்காலத்தில் நான் முதர்ரிஸாக இருப்பேன். நாங்கள் ஏற்கனவே இந்த ஹிவாரில் வந்தது தானே. சஅக்கூனு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். சஅக்கூனு முதர்ரிசத்தன் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு தெரியும் முதாரியான ஃபியல்ல முத்தகல்லிம் முஅன்னஸாக இருந்தாலும் முதக்கராக இருந்தாலும் ஒரே மாதிரி சொல்லத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்கும் வெவ்வேறு சொற்கள் கிடையாது. இப்போ காயிபில் ஹுவ யஃஅலு ஹிய தஃஅலு என்று சொல்லுவோம். முகாத்தபில் அந்த தஃஅலு அந்தி தஃஅலீன் என்று சொல்கிறோம். ஆனால் முத்தகல்லிம்ல அன அஃஅலு அது முதக்கராக இருந்தாலும் முஅன்னஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான் நீங்கள் தானே. இது முத்தகல்லிம் முதாரி முஃப்ரத். அகூனு سأكون مدرسا. سأكون مدرسة. طيب سأكون مدرسا إن شاء الله. سأكون مدرسة إن شاء الله. طيب رددوا معي. سأكون مدرسا إن شاء الله. سأكون مدرسة إن شاء الله. سأكون مدرسا إن شاء الله. سأكون مدرسة إن شاء الله. سأكون معلما إن شاء الله. سأكون معلمة إن شاء الله. طيب بارك الله فيك. معلم مدرسة ஒரே معنى தானே. معلم مدرس بمعنى واحد. علم يعلمون கற்றுக் கொடுத்தான்.
அப்படின்னு வந்ததான் முஅல்லிம், கற்றுக் கொடுக்கக்கூடியவர். தர்ரஸ யுதர்ரிசு என்றாலும் கற்றுக் கொடுத்தார். அது இஸ்மு ஃபாயில் தான். முதர்ரிஸ், கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அடுத்தது யார் வரீங்க? கூனு முஅல்லிமன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முஅல்லிமத்தன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முஹந்திசன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முஹந்திசத்தன் இன்ஷா அல்லாஹ். مهندسا إن شاء الله. سأكون مهندسة إن شاء الله. سأكون طالبا إن شاء الله. سأكون طالبة إن شاء الله. أكون طالبا إن شاء الله. سأكون طالبة إن شاء الله. سأكون طبيبا إن شاء الله. سأكون طبيبة إن شاء الله. بارك الله فيك. التدريب الثالث، حول كما في المثال. حول كما في المثال. அப்ப நீங்க இதே மாதிரி நிறைய வசனங்கள் உருவாக்கலாம். சஅகூனு முதர்ரிசன் இன்ஷா அல்லாஹ். சஅகூனு முதர்ரிசத்தன் இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு கூட என்ன சொல்லலாம்? சஅகூனு ஃபில் பைத்தி கதன், நாளைக்கு நான் வீட்டில் இருப்பேன். سأكون بعد العشاء في المسجد. இஷாவுக்கு பிறகு மஸ்ஜிதில் இருப்பேன். அப்படி அதுக்கு கூட இந்த மாதிரி சொல்லலாம். سأكون. طيب التدريب الثالث، حول كما في المثال. இதே மாதிரி மிசால் உள்ள மாதிரி தஹ்வீல் பண்ண மாற்றணும். இங்க பாருங்க, ஜாமிஅத்து திமஷ்க், இதான் சூறாவில் இருக்கு. ஜாமிஅத்து திமஷ்க், அதிலிருந்து இந்த வாக்கியத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. أنا طالب في جامعة دمشق. دمشق யூனிவர்சிட்டியில் நான் ஒரு மாணவன். أنا طالبة في جامعة دمشق. أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. இங்க متكلم أنا متكلم. ضمير متكلم தனி ஒரு பிரதி பெயர் சொல் முத்தக்கல்லிம் பயன்படுத்துகிறோம், முஃப்ரதுக்கு பயன்படுத்துகிறோம். பொதுவாக முத்தக்கல்லிமுக்கு வரக்கூடிய தமீரும் முஃப்ரதாக இருந்தாலும் ஜம்மாக இருந்தாலும் அது முதக்கர் முஅன்னஸ் ரெண்டுக்கும் ஒரே தமீரை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் காயிபில் நாங்கள் ஹுவ ஹிய அப்படி சொல்கிறோம். ஆனால் முத்தக்கல்லிமில் அன தான், முஅன்னஸாக இருந்தாலும் முதக்கராக இருந்தாலும் அன. அதே மாதிரி முஹாத்தபில் அந்த அந்தி. ஆனால் முத்தக்கல்லிமில் தமீர் முன்ஃபசில் எப்படி வருது? அன مذكر مؤنث ரெண்டும் அனதான். أنا طالب أنا طالبة. طيب أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. نعم، أعيد معي، رددوا معي. أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. أنا طالب في جامعة دمشق. أنا طالبة في جامعة دمشق. أنا طالب في جامعة أم القرى. أنا طالبة في جامعة أم القرى. طيب அடுத்தாள் யார் வரீங்க? அப்போ ஜாமிஅத்து உம்முல் குராங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி. உம்முல் குரா யூனிவர்சிட்டி மக்காவில் இருக்குது. வேற யார்? طالب في جامعة أم القرى. أنا طالبة في جامعة أم القرى. أنا طالب في كلية الطب. أنا طالبة في كلية الطب. طيب طالب في كلية الطب. أنا طالبة في كلية الطب. أنا طالب في كلية العلوم. أنا طالبة في كلية العلوم. طيب بارك الله فيك. أنا طالب في كلية العلوم. أنا طالبة في كلية العلوم. أنا طالب في كلية التربية. أنا طالبة في كلية التربية. بارك الله فيك. ومن أيضا؟ جرينا محمد. جرينا. أنا طالب في كلية التربية.
أنا طالبة في كلية التربية. أنا طالب في كلية اللغة العربية. أنا طالبة في كلية اللغة العربية. نعم. أنا طالب نعم. أنا طالب في كلية اللغة العربية. أنا طالبة في كلية اللغة العربية. أنا طالب في كلية الحاسوب. أنا طالبة في كلية الحاسوب. نعم. نعم. بارك الله فيكم جميعا. anyway نعم على التدريب الأول. حول كما في المثال. في أي جامعة تدرس؟ في أي جامعة تدرسين؟ في أي جامعة تدرس؟ في أي جامعة تدرسين؟ என்னுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். في أي جامعة تدرس. இங்க என்ன வித்தியாசம்? முதக்கர் முஅன்னஸ். ததுருசு என்றது நாங்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து முஹாத்தபை பார்த்து சொல்கிறோம். ததுருசீன் என்றது முஹாத்தபா ஒரு முஅன்னஸை பார்த்து சொல்கிறோம். ததுருஸ் ததுருசீன். في أي جامعة تدرس؟ في أي جامعة تدرسين؟ رددوا معي. في أي جامعة تدرس؟ في أي جامعة تدرسين؟ அப்போ في أي என்று கேட்கறது எதிலே என்று கேட்கறது தானே, எதிலே. அப்போ ஐயுன் என்றது தான் ஒரு இஸ்திஃபாம், அதாத்து இஸ்திஃபாம், இஸ்திஃபாமுக்குரிய கலிமா ஐ, அது ஒரு இஸ்ம், ரைட். அப்போ அடிப்படையில் எப்படி இருக்க வேண்டாம், ததுருசு ஃபி ஐயி ஜாமியா, எந்த ஜாமியாவில் படிக்கிறாய். ஆனால் ததுருசு நாங்கள் பின்னு கொண்டு வந்திருக்கிறோம். காரணம் இஸ்திஃபாமுக்குரியதை நாங்கள் முன்னு கொண்டு வரணும். ஐயோங்கிறது இஸ்திஃபாமுக்குரியதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஃபீயை விட அதை பின்னு கொண்டு வர இயலாது. ஏண்டா ஃபீக்கு அது மஜ்ரூராக இருக்கிறதுனால இஸ்திஃபாமாக இருந்தாலும் ஒரு சொல், அதாத்து இஸ்திஃபாமாக இருந்தாலும் அது ஜருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர் செய்யப்பட்டதாக இருந்தால் ஜருடைய ஹர்ஃப் அதுக்கு முன்னால் தான் வரும். ஜருடைய ஹர்ஃப் பின்னால் வர இயலாது தானே. எந்த ஜாமியாவில் இன் விச் தானே. அப்போ எந்த ஜாமியாவிலே என்று சொல்லும் பொழுது அல்லது இலா ஐன என்று சொல்லும் பொழுது அந்த மாதிரி இலா அலா மின் ஐன மின் இதெல்லாமே இஸ்திஃபாமுக்குரிய அதாத்துக்கு முன்னால நாங்கள் கொண்டு வரோம். அப்படி ஹுரூஃபுல் ஜர்ரை நாங்கள் கொண்டு வரலாம். அந்த ஹுரூஃபுல் ஜர் அதுக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்திஃபாமுடைய அதாத்துக்கு ஜர்ரு செய்யக்கூடியதாக இருந்தால் அப்படி கொண்டு வரலாம். இப்போ ஐக்கு ஜர்ரு செஞ்சிருக்கிற இந்த ஃபீ, அதனால ஃபீயை முன்னால் தான் கொண்டு வரணும், பின்னால் கொண்டு வர இயலாது. சரி. அதே மாதிரி ஒரு முதாஃப் வரும் பொழுது அதாத்து இஸ்திஃபாமுக்கு ஒரு முதாஃப் இருந்தால், அதாத்து இஸ்திஃபாம் முதாஃப் இலைஹியாக இருந்தால் அந்த நேரத்திலையும் நாங்கள் முதாஃபை அதாத்து இஸ்திஃபாமுக்கு முன்னால் கொண்டு வரோம். உதாரணமாக கிதாபு மன், யாருடைய புத்தகம். கிதாபுங்கிற முதாஃப், அதெல்லாம் இஸ்திஃபாமுக்குரிய அதாத். மன்னுங்கிறதான இஸ்திஃபாமுக்குரிய அதாத், இஸ்திஃபாமுக்குரிய கலிமா மன். ஆனால் எங்களுக்கு முதாஃபை விட முதாஃப் இலைஹியை முன்னால் கொண்டு வரையணுமா? இயலாது. அதனால நாங்கள் கிதாபை முன்னு கொண்டு இருக்கிறோம். கிதாபு மன், ரைட். இப்போ யார் சொல்ல வரீங்க? تميمة بانو. نعم. في أي جامعة تدرس؟ في أي جامعة تدرسين؟ في أي مسجد تصلي؟ في أي مسجد تصلين؟ أي مسجد تصلي؟ في أي مسجد تصلين؟ في أي بيت تسكن؟ في أي بيت تسكنين؟ بارك الله فيك. ومن أيضا؟ جرينا محمد. في أي بيت تسكن؟ في أي بيت تسكنين؟ في أي غرفة تنام؟ في أي غرفة تنامين؟ أي غرفة تنام؟ في أي غرفة تنامين؟ في أي مكتبة تقرأ؟ في أي مكتبة تقرأين؟ نعم بارك الله فيك. مكتبة تقرأ.
في أي مكتبة تقرأين في أي كلية تدرس في أي كلية تدرسين. نعم، بارك الله فيك. ومن الأخرى؟ ومن يجيب؟ أميرة أستاذ. سميرة تفضلي. في أي كلية تدرس في أي كلية تدرسين في أي شقة تنتظر في أي شقة تنتظرين. نعم، كما في المثال. هاتي جملا كما في المثال. உதாரணத்தில் இருக்கிற மாதிரி ஜும்லாக்களை கொடு. பாருங்க, غسل الفاكهة غسل الفاكهة يغسل الفاكهة يغسل الفاكهة. இந்த மூன்று கலிமாக்களுமே என்னதான்? غسل يغسل يغسل. فعل மூன்று கலிமாக்களுமே فعل தானே? மூன்று கலிமாக்களுமே فعل. அப்ப الفعل ثلاثة أقسام. فعل வந்து மூன்று வகை. அல்லது الأفعال ثلاثة. فعل மூன்று. الماضي والمضارع والأمر. الفعل الماضي والفعل المضارع وفعل الأمر. غسل ماضي இறந்த காலம், கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது غسل أكل فعل قرأ شرب ضرب இந்த மாதிரி தான் சொல்லுவோம். கழுவினான். غسل الفاكهة பழங்களை கழுவினான். يغسل الفاكهة يغسل الفاكهة. يغسل فعل مضارع فعل مضارع. மாதியில இருந்து நாங்கள் எப்படி முதாரி எடுத்திருக்கிறோம்? முதாரிக்குரிய எழுத்தை போட்டிருக்கிறோம். யா முதாரிக்கு 4 எழுத்து இருக்குது. ஹுரூஃபுல் முதாரா 4. யா தா ஹம்சா நூன். அத்தைனா அல்லது அனைத்து என்று சுருக்கமாக சொல்லலாம். 4 எழுத்தையும் ஒன்று சேர்த்து. அப்போ ஹுவ யக்சிலு ஹிய தக்சிலு அந்த தக்சிலு அந்தி தக்சிலீன. இதை நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இந்த அன அகசிலு நஹ்னு நகசிலு. யா முதாரியுடைய எழுத்தை மாத்திரம் 4 முதாரியுடைய எழுத்துங்களுக்கு இருக்குது. அந்த அது வந்தால் அது ஃபியல் முதாரி என்று நான் சொல்கிறேன். ரைட். மாதியான ஃபியல் கசல இந்த மாதிரி அமைப்பில் வரும். ஃபஅல ضرب அகல ஷரிப. ரைட். இங்கே வந்து ஃபத்ஹா இருக்குது. மப்னி ஃபியல் மாதி மப்னி. அதுமாதிரி ஃபியல் அம்ரும் மப்னி மாறாது. முதாரியை பொறுத்தவரையில் யக்சிலு இருக்குது. ரஃபு செய்யப்பட்டிருக்குது. ரஃபு கடையாளமாக தம்மா வந்திருக்குது. சில இடங்களில் யக்சில என்றும் வரும். சில இடங்களில் யக்சில் என்று ஜஸ்மும் வரும். முதாரியான ஃபியல் வந்து முஅரப். அது என்ன செய்யும்டா, ஏராபுகள் மாறுறதுனால அது வந்து மாறும். இப்போ இஸ்ம்கள் ஃபாக்கிஹாண்டா இங்கே நஸ்பு வந்திருக்குது. காரணம் மஃபூல் பிஹிங்கிறதுனால நஸ்பு வந்திருக்குது இல்லையா? இது மாறி இருக்குது. சில இடத்துல அல் ஃபாக்கிஹது என்று வரும். சில இடத்துல ஃபில் ஃபாக்கிஹதி என்று வரும். ஜர் வரும். இராப் மாறுற அவாமில்கள் மாறுறதுனால அதனுடைய இராப் என்ன செய்யும்? மாறும். அதே மாதிரி தான் முதாரியான ஃபியலும் யக்சிலு யக்சில யக்சில் அப்படின்லாம் வரும். ஆனால் மாதியான ஃபியல் அதே மாதிரி ஃபியலுல் அம்ர் அது வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். அது வந்து மப்னி. طيب, இங்கே அதில் எங்களுக்கு முக்கியம். இங்கே வந்து நாங்கள் ஃபியல்கள் 3 வகை. யகசல யகசிலு யக்சில். மாதி மாதின் முதாரி அம்ர். இதை எப்படி பயன்படுத்துறோன்னு நாங்கள் பார்க்கலாம். யக்சிலு என்றது ஃபியலுன் முதாரி என்று சொல்லும் பொழுது அது 2 காலத்துக்கும் உரியது. நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டுக்குமே நாங்கள் பயன்படுத்தலாம். யக்சிலுல் ஃபாக்கிஹத என்றால் அவன் பழங்களை கழுவுகின்றான் என்று சொல்லலாம், கழுவுவான் என்று சொல்லலாம். 2 அர்த்தத்திலையும் யக்சிலு என்று சொல்ல பயன்படுத்தலாம். முதாரியான ஃபியல் அப்படித்தான். ஹாலுக்கும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி இஸ்திக்பாலுக்கும் பயன்படுத்தலாம். நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டுக்கும். யக்சில் என்று சொல்லும் பொழுது இது ஃபியலுல் அம்ர், ஏவல் வினை. அப்போ அரபியில் இந்த 3 தான் வினை இருக்குது தானே? நம்ம நாட்டிலலாம் நஹியும் படித்து கொடுப்பாங்க. பாரசீக அந்த முறையை பயன்படுத்தி நஹிங்கிறது வந்து அது ஒரு தனி ஃபியல் கிடையாது, முதாரியான ஃபியல் தான். லாவு நஹியா அதில் வந்துருக்குது தனி. சரி, அப்போ இது 3 தான் ஃபியலுடைய வகைகள். யக்சில் யக்சிலில் ஃபாக்கிஹா.
எப்படி நாங்கள் முதாரியிலிருந்து அம்ர எடுத்திருக்கிறோம்னா முதாரியுடைய எழுத்தை நீக்கி இருக்கிறோம், யாவை நீக்கி இருக்கிறோம் அல்லது தாவை நீக்கி இருக்கிறோம். நீக்கிட்டு என்ன செஞ்சிருக்கிறோம், வாசிக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் எப்படி நாங்கள் அம்ர எடுக்கிறோம் முதாரியான ஃபேர்லேருந்து. எப்படி நீக்கி இருக்கிறோம், யாவை நீக்கின உடனே வாசிக்க முடியாது. என்ன இருக்குது, கைனுக்கு சுக்கூன் இருக்குது. அதனால ஹம்சத்து வசூல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்கே ஹம்சத்து வசூல் கொண்டு வரோம்டா, வாசிக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஹம்சத்து வசூல் கொண்டு வரோம் ஆரம்பத்தில். ரைட், ஹம்சத்துல் வசூலுக்கு நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா ஹரக்கத்து கொடுக்கறது. இங்கே கஸ்ரா கொடுத்துருக்குறாங்க. காரணம் கடைசிக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கஸ்ரா இருக்குது, அதனால கஸ்ரா கொடுத்துருக்குறாங்க. கடைசிக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்ஹா இருந்தாலும் கஸ்ரா தான் கொடுக்கும். ஆனால் கடைசிக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு பம்மா இருந்தால் நசர யன்சுரு என்ற மாதிரி நாங்கள் இந்த ஹம்சத்துல் வசலுக்கு பம்மா கொடுப்போம், உன்சூர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இங்கே இதெல்லாம் நஹுவில் நீங்கள் சர்ஃபில் படிக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து இங்கே முக்கியம் இல்லை, இங்கே அதுக்குரிய சொற்கள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். என்றாலும் மேலதிகமான தகவலுக்கு அந்த விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். கஸரல் ஃபாகிஹா, யக்ஸிருல் ஃபாகிஹா, இக்ஸிரில் ஃபாகிஹா. அம்ரு ஃபியாலை பொறுத்தவரையில், ஃபியாலுல் அம்ர் பொறுத்தவரையில் எப்பயுமே அது கடைசியில் சுக்கூன் செய்யப்பட்டிருக்கும், சுக்கூன் செய்யப்பட்டு இருக்கும். இக்ஸில் என்று தான் இருக்கும். இக்ஸில் என்று இருக்கிறது. இங்கே நாங்கள் ஏன் அப்போ கஸ்ரா செஞ்சுருக்கிறோம், இக்ஸில்ங்கிறதுல சுக்கூன் இருக்குது. அல் ஃபாகிஹா அல்லையும் சுக்கூன் இருக்குது. முதலாவது சுக்கூன் தானேடா, இந்த ஹம்சா விழுந்துடும். ஹம்சத்து வசூல் ஃபாக்கியாவில் இருக்கக்கூடிய ஹம்சத்து வசூல் விழுந்துடும். அப்போ அல் ஃபாக்கியான்னு பொழுது இந்த லாம் தான் நாங்கள் மொழிய போகிறோம். அந்த லாமுக்கு சுக்கூன் இருக்குது, இங்கே இந்த லாமுக்கும் சுக்கூன் இருக்குது. ரெண்டு சுக்கூன் சந்திக்கும் பொழுது நாங்கள் அதிலிருந்து விடுபட்டுறதுக்கு என்ன செய்கிறோம்டா, முதலாவது சுக்கூனுக்கு கஸ்ரா செய்கிறோம் தானே. அப்போ இக்ஸில் என்றது இக்ஸிலில் என்று மாறுது. அதுதான் காரணம், அது பொதுவான சட்டம். ரைட், ஆனால் அடிப்படையில் ஃபியாலுல் அம்ர் வந்து சுக்கூன் பெற்றிருக்கும். இந்த இடத்துல எதுவுமே வரலைன்னா நாங்கள் எப்படி சொல்லியிருப்போம், இக்ஸில், இஷ்ரப், இக்ரா, உக்னுஸ் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ரைட், இக்ஸில் யா முஹம்மது, இக்ஸில் யா முஹம்மது, இக்ரா யா ஹாமிது. ரைட், طيب இதே மாதிரி நாங்கள் சொல்லுங்க. உஸ்தாத், இப்போ இதுல எகசிலில் அப்ப கெஸ்ரா வந்திருக்கு. எல்லா எல்லா ஃபெயில்லையுமே அப்படி கெஸ்ரா தான் வருமா? எந்த இடத்துல இஷ்ரப் அப்படி இருக்குல்ல உஸ்தாத். ஆமாம், அப்ப அதாவது ரெண்டு சுக்கூன் சந்திக்கும் பொழுதுதான் கஸ்ரா வரும். இல்லைண்டா அடிப்படையில் கஸ்ரா இல்லை. இங்கே நாங்கள் கஸ்ரா செய்ய ஏன் தேவைப்படுது என்றால் ஃபாக்கியாவுக்கு சுக்கூன் இருக்குது. ஃபாக்கியாவில் முதலாவது எழுத்துக்கு சுக்கூன் இருக்கு, லாமுக்கு, அல் ஃபாக்கியாவில். அதனால லாமுக்கு, இந்த லாமுக்கு கஸ்ரா செஞ்சிருக்கும். தேவைப்படாத இடத்துல நம்ம இக்ஸில் அப்படின்னு சொல்லிடுவோம். இக்ஸில் யா முஹம்மது, இக்ஸில் யா முஹம்மதுல் ஃபாக்கிஹத, முஹம்மது ஃபாக்கியாவை கழுவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம இக்ஸில்னு தான் சொல்லுவோம். அது இதுக்குள்ளே சட்டம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ரெண்டு சுக்கூன் சந்திக்கும் பொழுது பொதுவாக நாங்க முதலாவது சுக்கூனுக்கு கஸ்ரா செய்வோம். ஃபாக்கிஹா, யக்ஸிலுல் ஃபாக்கிஹா, யக்ஸிலில் ஃபாக்கிஹா. ஷரிபல் கஹ்வா, யஷ்ரபுல் கஹ்வா, யஷ்ரபில் கஹ்வா. نعم. ومن أيضا؟ بارك الله فيك. جاسمين بشير. نعم تفضلي. شرب القهوة، اشرب القهوة، اشرب القهوة. نعم. قرأ القرآن، قرآن، اقرأ القرآن، اقرأ القرآن. بارك الله فيك. ومن أيضا؟ قرأ القرآن، يقرأ القرآن، اقرأ القرآن. كنس الغرفة، يكنس الغرفة، يكنس الغرفة. نعم بارك الله فيك. ومن يجيب أيضا؟ خديجة. عائشة. كنس الغرفة، يكنس الغرفة، يكنس الغرفة. طيب. شاهد التلفاز، يشاهد التلفاز، شاهد التلفاز. نعم بارك الله فيك. பாருங்க, இங்க ஷாஹத அட முதாரி வந்து யுஷாஹிது யா வந்திருக்குது. அம்ரு வந்து ஷாஹித். நாங்கள் ஹம்சத்து வசூல் கொண்டு வரல, ஏற்கனவே நாங்கள் முன்னொரு பாடத்துல சொல்லியிருக்கிறோம். காரணம்
வாசிக்க முடியும். யாவை நீங்கள் நீக்கிட்டீங்கண்டா, தாவை நீக்கிட்டீங்கன்றால் முதாரியான ஃபேர்ல இருந்து என்ன செய்றீங்க? யுஷாஹித். யுஷாஹித் என்று இருக்குது. முதாரியுடைய எழுத்தை நீக்கினதுக்கு பிறகு என்ன இருக்குது? ஷாஹித் என்று இருக்குது. வாசிக்க முடியும். அங்க சுக்கூன் இல்லை. அதனால ஹம்சத்து வசூல் தேவையில்லை எங்களுக்கு. கடைசிக்கு நாங்க என்ன செய்றோம்? சுக்கூன் செய்றோம் தானே. ஷாஹித். طيب عائشة. شاهد التلفاز يشاهد التلفاز شاهد التلفاز سمع الأذان يسمع الأذان اسمع الأذان. نعم بارك الله فيك. ومن أيضا ومن يجيب؟ نسرين. سمع الأذان يسمع الأذان اسمع الأذان. نعم உஸ்தார் அது திராசாவா அட்டவணை? திராசி அல் ஜதுவலு திராசி. அல்லது வேற என்ன சொல்லலாம் அதை பார்த்து? இந்த இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யார் வேற ஒருத்தர் சொல்லுங்க. யார் சொல்றீங்க? சொல்லுங்க. அல் ஹிசாஸ் சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம். யார் சொல்றீங்க? கன்சில். ايوه احسنتي. எப்படி திரும்ப சொல்லுங்க. مواد الدراسية. نعم المواد الدراسية. المواد الدراسية. طيب இப்ப சொல்லுங்க. யார் சொல்லிட்டு இருந்தீங்க? நஸ்ரீன் உஸ்தாத். சொல்லுங்க. كتب المواد الدراسية يكتب المواد الدراسية اكتب المواد الدراسية. نعم اكتب المواد الدراسية. أبا نابولا التدريب السادس حول كما في المثال. அப்போ நீங்கள் இதில் பாருங்கள் குனுஸ் உக்துப் இது ரெண்டுலையுமே இந்த ஹம்சத்து வசலுக்கு அம்ரில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? லம்மா கொடுத்துருக்குறாங்க. காரணம் கடைசிக்கு முன்னால் உள்ள இடத்துல ஐநூல் கலிமாவுக்கு என்ன இருக்குது? லம்மா இருக்குது. அதனால லம்மா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே ஐநூல் கலிமாவுக்கு ஃபத்ஹா இருக்கிறதுலாம் கஸ்ரா தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஐநூல் கலிமாவுக்கு கஸ்ரா இருக்கும் பொழுது கஸ்ரா தான் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அதே மாதிரி முதாரியான ஃபியலில் முதாராவுடைய எழுத்தை ஹதுவு செஞ்சதுக்கு பிறகு வாசிக்க முடியுமா இருந்தால், சுக்கூன் இல்லை என்றிருந்தால் அந்த இடத்துல நாங்கள் ஹம்சத்து வசூல் கொண்டு வர தேவையில்லை. التدريب السادس حول كما في المثال. كتب المواد الدراسية. كتب المواد الدراسية اكتب المواد الدراسية. اكتب المواد الدراسية. هذا ماضي إذا أمر الفعل الماضي فعل الأمر. اكتب المواد الدراسية. طيب يا رواري اشرب القهوة. ومن أيضا بارك الله فيك. تفضلي فهمت. شرب القهوة اشرب القهوة قرأ الكتاب اقرأ الكتاب. نعم بارك الله فيك. ومن؟ جاسمين بشير. نعم. قرأ الكتاب اقرأ الكتاب كنز الغرفة اكنس الغرفة. نعم بارك الله فيك. ومن أيضا؟ ومن أيضا؟ سمي ما بانو. نعم سمي ما بانو. كنس الغرفة اكنس الغرفة شاهد التلفاز شاهد التلفاز شاهد التلفاز شاهد التلفاز. نعم شاهد شاهد ماضي. شاهد التلفاز
شاهد التلفاز شاهد التلفاز. نعم. ومن يجيب؟ رمال فاطمة. نعم تفضلي. شاهد التلفاز شاهد التلفاز سمع الأذان اسمع الأذان. نعم بارك الله فيك. ومن يجيب؟ سمع الأذان اسمع الأذان كتب المواد الدراسية اكتب المواد الدراسية. نعم بارك الله فيكم جميعا. انتهينا من هذه التدريبات. الآن إن شاء الله سننتقل إلى ملخص التراكيب. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு இருக்குது. இதில் வந்து முலஹஸு தராக்கீபில் முடியுமான அளவு நாங்கள் பார்க்கலாம். எஞ்சி இருக்கக்கூடியது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் இதில் என்ன படிக்கிறோம், எப்படி வாக்கியங்களை உருவாக்குறது, அதனுடைய சுருக்கத்தை தான் நீங்கள் தந்திருக்கிறாங்க. நான் படித்த பாடத்துடைய சுருக்கங்கள். சஅகூனு முதர்ரிசன் سأكون مدرسا سأكون طبيبا سأكون طالبا سأكون مدرسة سأكون طبيبة سأكون طالبة. طيب، مذكر مؤنث. الكلمات الثلاث الأولى مؤنثة مذكرة، والكلمات الثلاث الأخرى مؤنثة. طيب، سأكون مدرسة سأكون طبيبة سأكون طالبة سأكون مدرسة سأكون طبيبة سأكون طالبة. சேர்த்து வரும் பொழுது பின்னால் ஏதாவது வரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி வரும் பொழுது سأكون مدرسا إن شاء الله سأكون طبيبا إن شاء الله سأكون طالبا إن شاء الله سأكون مدرسة إن شاء الله سأكون طبيبة إن شاء الله سأكون طالبة إن شاء الله. ரைட், யார் பார்க்காம சொல்ல? إن شاء الله سأكون طبيبا إن شاء الله سأكون طالبا إن شاء الله سأكون مدرسة إن شاء الله سأكون طبيبة إن شاء الله سأكون طالبة إن شاء الله. أحسنت بارك الله فيك. طيب, அடுத்தது பாருங்க. அதே மாதிரி மற்றவங்களும் என்ன செய்யுங்க, நீங்கள் தனியாக பாடத்தை மீட்டும் பொழுது சொல்லி பாருங்கள். எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்காம சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மனதில் ஜும்லாக்கள் பதிவாகும். அதே அமைப்பில் பிறகு காலத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே ஜும்லாக்கள் உங்களால் உருவாக்கும் பொழுது, நீங்கள் உருவாக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜும்லாக்கள் உங்களோட மனதில் பதிவில் இருக்கும், அது வரும். ரைட். كتب اكتب. தனி. ஷரிப இஷ்ரப். மாதி அதே மாதிரி அம்ர் ரெண்டையும் தந்திருக்கிறாங்க. ஷரிப இஷ்ரப். قرأ اقرأ. كنس اكنس. شاهد 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 شاهد. طيب, நான் வந்து மாதியான ஃபியலை உங்களை சொல்லும் பொழுது நீங்கள் ஃபியல அம்ரை உங்களை எல்லாருக்குமே சொல்லலாம். ரைட், யார் சொல்ல வரீங்க? اكتب اكتب شرب اشرب قرأ اقرأ كنس اكنس 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 شاهد. شاهد. نعم. نرجس كتب اكتب شرب اشرب قرأ اقرأ كنس اكنس شاهد شاهد. نعم. வேற யார் வரீங்க? خديجة. كتب شرب اشرب قرأ اقرأ كنس اكنس شاهد شاهد. طيب, இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். அதோட முடிச்சுக்கொள்ளலாம் பாடத்தை. பாருங்க. غسل يغسل اغسل. شرب يشرب اشرب.
قرأ يقرأ اقرأ. كنس يكنس اكنس. شاهد يشاهد شاهد. كتب يكتب اكتب. ரைட். நான் மாதியான பேரை சொல்லும் பொழுது நீங்க முதாரியா அம்ரையும் சொல்லணும். யார் வாரீங்க? سميرة சமீரா. சமீரா. அடுத்த ஃபரிதா ஃபாத்திமா. ரைட். அடுத்த ஆயிஷா. طيب. غسل غسل يغسل يغسل. شرب يشرب يشرب. قرأ يقرأ يقرأ. كنس يكنس أكنس. شاهد يشاهد شاهد. كتب يكتب اكتب. طيب فريدة فاطمة. غسل. بارك الله فيك. غسل يغسل 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 يغسل. شرب يشرب يشرب. قرأ يقرأ يقرأ. كنس يكنس أكنس. شاهد يشاهد شاهد. كتب يكتب أكتب. يكتب اكتب. قلقلة إلا. طيب بارك الله فيك. அடுத்த சொன்னீங்க ஆயிஷா. غسل يغسل يغسل. شرب يشرب يشرب. قرأ يقرأ يقرأ. كنس يكنس أكنس. شاهد يشاهد شاهد. كتب يكتب اكتب. طيب بارك الله فيكم جميعا. நாங்கள் இதோட பாடத்தை நிறுத்தி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடியதை அடுத்த பாடத்தில் படிச்சிருக்கொள்ளும். அடுத்த பாடம் அதுக்கு அடுத்த பாடத்தோடையும் சேர்த்து படிச்சுக்கொள்ளலாம். நான் பாடத்தை நிறுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தில் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் மட்டும் ஒரு நிமிஷத்தில் கேட்கலாம். உஸ்தாத் ஐயூக்கு அப்புறம் வரக்கூடியது முலாஃப் இலைஹியா வருமா உஸ்தாத்? ஆமாம். ஐயு முதாஃபாகவும் அதுக்கு பிறகு வரக்கூடியது முதாஃப் இலைஹியாகவும் வரும். ஐயு ஜாமிஅத்தின், ஐயு பலதின், ஐயு மத்ரஸத்தின், ஐயு கிதாபின். ரைட். ஐயு கிதாபின் ததுருஸ். ஐய கிதாபின் ததுருஸ். இந்த புத்தகத்தை படிக்கிறாய். في أي بلد تسكن. طيب. ஓகே உஸ்தாத். முலஹஸ் அப்படின்னு சொல்றது சுருக்கம். முலஹஸ். லஹஸண்டா சுருக்கினான். லஹஸ தர்ஸ் பாடத்தை சுருக்கினான். லஹஸ யுலஹிஸுன்றதுதான் அது. அதுல அலின்னு வந்ததுதான் அது முலஹஸ், சுருக்கப்பட்டது. இஸ்மு மஃஊல்.